அம்மாவோட சமையல்னால் யாருக்கு தான் பிடிக்காது. குக்கிங்கை பொறுத்த வரைக்கும் எனக்குன்னு ஒரு ஸ்டைல் இருக்கணும் அப்படின்னு நான் நினச்சதே கிடையாது. என்னோடய அம்மாவோட ரெசிபி எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் இருக்கணும் அப்படின்னு எப்போவுமே நினப்பேன். அவங்க எது செஞ்சாலுமே ஏதாவது ஒன்று நல்லா வந்துருச்சுன்னா எப்படி செஞ்சீங்கன்னு கேட்டு செய்வேன். அது ஒரு தடவை இல்லை, எப்போ செய்கிறோன்னு அப்போலாம் கேட்டு தான் செய்வேன். அந்த வகையில் இது என்னோடய அம்மாவோட ரெசிபி. ரொம்பவுமே ஈஸியாக சிம்பிளாக செய்யக்கூடிய ஒரு சேமியா உப்புமா. பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் சாப்பிட்லாம், டின்னராகவும் சாப்பிட்லாம், ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் கிட்ஸுக்கு செஞ்சு கொடுக்கலாம். எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு 2 முட்டையில் பெப்பர் அண்ட் சால்ட்டு சேர்த்து ஸ்க்ராம்பிள் பண்ணி தனியாக எடுத்து வச்சுருங்க. அதே பேனில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துட்டு கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, கருவேப்பிலை, காஞ்ச மிளகாய், நிறைய வெங்காயம், கொஞ்சோண்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட், தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துருங்க. ஆனியன் டிரான்ஸ்பரண்ட்டாக வந்ததுக்கப்புறம் 2 டம்ளர் தண்ணி சேர்த்து மூடி வச்சுருங்க. தண்ணி நல்லா கொதிக்கட்டும். இதுக்கு நான் அனில் சேமியா தான் ஒரே ஒரு பாக்கெட் எடுத்திருக்கேன். தண்ணி கொச்சதுக்கப்புறம் சேமியாவை போட்டு அது ஓரளவுக்கு லெவல் பண்ணிவிட்டு மூடி வச்சுருங்க. ஒரு 10 நிமிஷத்தில் வெந்துடும். ஸ்க்ராம்பிள் பண்ண எக்ஸ் சேர்த்துட்டு மிளகுத்தூள் சேர்த்து மிக்ஸ் பண்ணிங்கன்னா சூப்பராக ரெடி ஆயிரும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி சிம்பிளான ஈஸியான ரெசிபிஸ்க்கு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி உங்களுக்கு உங்கள் அம்மா செய்யறதுல எந்த ரெசிபி பிடிக்கணும் கமெண்ட்டில் மறக்காமல் ஷேர் பண்ணிட்டு போங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.